வணக்கம். கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கும், எழுத்தாளர் ஜே.கே. என்கின்ற ஜெயகாந்தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் இந்த பதிவு. கண்ணதாசன் அவர்களுடைய குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவரை பற்றி யாரும் விளக்கி சொல்ல தேவையில்ல. மிக பெரும்பான்மையினருக்கு தெரியும். ஜெயகாந்தனை பற்றி மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா 2K கிட்ஸுக்கு அவ்வளோவா தெரியாது. ஜெயகாந்தன் 50, 60, 70லலாம் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் தமிழ் இலக்கிய உலகில். அவருடைய எழுத்து பல பேருக்கு உரமாக இருந்தது. கம்யூனிச சித்தாந்த பின்புலம் கொண்டவர். மிகப்பெரிய ஆளுமை, இலக்கிய ஆளுமை தான். அவருடைய பாதிப்பு இல்லாமல் பல பேர் எழுத முடியாதுன்னே சொல்லுவாங்க. ஆனால் எழுத்து என்னமோ டாப்பு தான். அவருடைய சுபாவம் தான் கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கும். அடுத்து என்ன பேசுவார், எந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவார், எப்படி நடந்துப்பார்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஒரு மாதிரி டெரரான பீஸ் தான் அவர். உங்களுக்கு அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பொது வெளியில் ஒரு முறை அவர் வாசகர் ஒருத்தர் கேட்டார். என்ன கேட்டார்ன்னு சொல்கிறேன். இப்போ ஜெயகாந்தன் 50, 60, 70லலாம் கொஞ்சம் வேகமாக எழுதினவர் 75க்கு மேலே எழுத நிறுத்திட்டார். அது ஏன்ற கேள்வி பல பேருக்கு இருந்தது. ஆனால் நேரில் கேட்கல. இவர் கேட்டுட்டார். இவர் நேரம் சரியில்லை போகுது. அதுக்கு இந்த வாசகர் கேள்வி கேட்டவுடனே அவருக்கு வந்ததே கோபம். நான் எழுதுனதெல்லாம் படித்து கிழிச்சிட்டியா நீ? என்கிட்ட இருந்து எப்படி கேட்கலாம்? நீ சொன்னால் நான் எழுதணுமான்னு சொல்லி சண்டைக்கே போயிட்டாராம். இப்படி தான் அவருடைய சுபாவம். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா, இளையராஜா அவர்கிட்ட நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். ஜெயகாந்தன் அவர்கள் வீட்டில் ஒரு திருமணம். அதுக்கு பத்திரிகை கொடுக்க இளையராஜா வீட்டுக்கு போயிருக்கார். இளையராஜா கிட்ட பத்திரிகை கொடுக்கும்போது இளையராஜா வாங்கி பார்த்துட்டு மகிழ்ச்சியோடு பார்த்துருக்கிறார். கல்யாணம் நடந்த இடத்த பார்த்தோன்னே அவர் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அது வைரமுத்துடைய கல்யாண மண்டபம். வைரமுத்துக்கும் இளையராஜாக்கும் ஆகாதுன்றது உலகத்துக்கே தெரியும். அதனால் ஐயோ இந்த கல்யாணத்தை வர முடியாதுன்னு சொல்லி சங்கடமாக பார்த்துருக்கிறார் இளையராஜா. இதுக்கு வந்ததான் கோவம் பாருங்க ஜெயகாந்தனுக்கு. கல்யாணத்துக்கு வர முடியல, அப்போ உனக்கு பத்திரிகை என்னத்துக்குன்னு சொல்லி கையிலேருந்து பிடிங்கினே போயிடாராங்க. இதுதான் ஒரு விசித்திர சித்தர், ஒரு கடின சுபாவம் உள்ளவர்னு தெரிஞ்சுக்கலாம். அது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா, கண்ணதாசனும் ஜெயகாந்தனும் எப்படி நண்பர்களாக இருந்தாங்கன்னு எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது. இவர் குழந்தை சுபாவம், ஆசைப்பட்டதான் செய்யக்கூடியவர், மனசுக்கு பட்டதெல்லாம் பேசக்கூடியவர் கண்ணதாசன். ஜே.கே.வுடைய குணம் இப்படி சண்டை போடாமல் எப்படி பழகினாங்கிறது ஆச்சரியம்தான். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா, அந்த பதிவு போட்டுக்கிற சம்பவம் 2 பேரும் நாகர்கோயிலில் காமராஜர்கள் எம்பி பதவிக்கு போட்டியிடும்போது அவர் பிரச்சாரம் பண்ண போனாங்க. அப்படி போகும்போது இவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஜெயகாந்தனுக்கு. கண்ணதாசா ஒரு புதுசாக முயற்சி பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். என்ன முயற்சின்னு கேட்டாராம் கண்ணதாசன். நம்ம 2 பேர் அடையாளத்தையெல்லாம் மறைச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் 3வது மனுஷனா முகத்தை அடையாளங்கள் இல்லாமல் ஒரு யாசகம் வாங்கி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டாராம். ரொம்ப சந்தோஷத்துடன் கண்ணதாசனும் ஒத்துக்கிட்டாராம். 2 பேரும் போயிட்டு தூர காரை நிறுத்திட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோலத்தோடு போய் அங்கே உட்காந்து யாசகம் வாங்கிக்கிறாங்க. தமிழகத்தின் மிகப்பெரிய விஐபி 2 பேர் வாங்குறாங்கன்றது யார் எதிர்பார்த்துருப்பாங்க? இவங்க யாருன்னே தெரியாமல் எல்லாம் பிச்சை போட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு இருக்குத்தனமாக தோணலாம். ஆனால் பல நுட்பங்கள் இருக்குது. ஒரு எழுத்தாளனுக்கு பல உலகங்கள் போய் வர வேண்டிய கட்டாயம் இருக்குதுங்க. நம்ம லெவல்லேருந்து பார்க்கும்போது நம்ம உலகம் நம்ம அளவுக்கு தான் தெரியும். ஒரு உலகத்தில் பல உலகம் இருக்குது. அங்கெல்லாம் போக தெரியணும். சிம்பிளாக சொன்னோன்னா, நீங்கள் ஒரு ஆட்டோக்காரரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, யூனிஃபார்ம் போட்டு ஒரு நாள் ஆட்டோ ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய உலகம் தெரியும், அவருடைய உணர்வுகள் தெரியும், அவருடைய வாழ்க்கை தெரியும். அப்போ தான் உங்களால் துல்லியமாக புரிஞ்சிக்க முடியும். இந்த அனுபவங்களை தான் எழுத்தாளர்கள் எழுத்து மூலியமாகவும் நமக்கு கடத்துகிறாங்க. அந்த சூழ்நிலையும் அந்த மனிதர்கள் குணாதிசயம் நமக்கு கடத்துகிறாங்க. அதனால் எழுத்து மீடியாவுடைய மிகப்பெரிய பவரே இதுதான். இதில் கூட இன்னொரு எழுத்தாளர் கூட சொன்னார் ஒரு முறை. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டவுன் பஸ்ஸு மாதிரி போய் பயணம் போகிறது ரொம்ப சிரமமான அவஸ்தையான அனுபவம் தான். இரவில் பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துக்கிறது, அந்த மாதிரி பல இரவு உலகங்களை பார்க்கலாம். அவங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்க நமக்கு இந்த அனுபவத்தை கொடுக்குறாங்க. அதுதான் அவங்களுடைய நமக்கு இருக்குத்தனமாக தெரிஞ்சாலும் அது அவங்களுக்கு தேவையான ஒன்று தான். இப்போ நான் கடவுள் படத்தில் பாலா காட்டின உலகங்குது இல்லையா, ஒரு அண்டர் கிரவுண்ட் உலகம், யாராலையும் உணரப்பட முடியாத அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு சபிக்கப்பட்ட ரொம்ப துயரத்தில் இருக்கிற நரகவாசிகளோட வாழ்க்கையை அப்படி அழகாக காட்டினார் நான் கடவுள் படத்தில். அதில் என்ன தான் புனிதம், ஆன்மீகம், நகைச்சுவை கோட்டிங் இருந்தாலும் அந்த உலகத்தினுடைய வீரியத்தை பாலா மாதிரி யாரும் காட்ட முடியாது. படைப்பாளிகளுக்கே உள்ள ஒரு திறமை அது. சரி, நம்ம இந்த கண்ணதாசன் ஜெயகாந்தன் விஷயத்துக்கு வருவோம். இது மாதிரி இப்போ கேள்விப்பட்டு நீங்கள் எதனா முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆனால் அனுபவம் வேணால் பல முயற்சிகள் செய்யலாம். சரி, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.